அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியில் ராகு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல புதன் கடக ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்னி ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பக்கர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். செப்டம்பர் மாதம் பாருங்கள், 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். 23ஆம் தேதி புதனோட பயிற்சி, மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம். மீனராசி உங்கள் ராசியில் ராகு இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால, அது ராசிநாதன் வேறு பாருங்கள், உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் எதுவுமே உங்களுக்கு நடக்கலை. ஏதோ ஒன்று உங்களுக்கு தடங்களாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் மேலே பிரச்சனையாக தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு புதனோட பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகம்னு சொல்லிடலாம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் இல்லைனாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதம். நம்ம என்ன எதுன்னு பார்க்கலாம். ராசியில் ராகு இருக்கிறனால யாரையும் நம்பாதீங்க. சரிங்களா? நம்பி ஏமாறுற மாதிரி வரும். ஏன்னா மீனராசி நேர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. நிறைய விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க. செலவு அதிகமாக போயிட்டுருக்கு. உச்சக்கட்டமாக போயிட்டுருக்கு. கண்ட்ரோல் மீறி செலவு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். 2023 2023 ஸ்டார்டிங்லேருந்து செலவு 1.5 வருஷமாக செலவு மேலே செலவாக தான் உங்கள் வாழ்க்கை போகுது. சரிங்களா? விரயத்தை கண்ட்ரோல் பண்ணணுன்னா நல்ல செலவு பண்ணுங்கள். சுப விரயத்தை மாற்றுங்க. சுப விரயமாக பண்ணிடுங்க. சரிங்களா? சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கெட்டதில் ஒரு நல்ல இதாக செலவு, கெட்டது நடக்கிறதுக்கு பதிலாக நல்ல செலவாக பண்ணிட்டீங்கன்னா பெருசாக கெட்டது வராது, பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே தான் நல்ல செலவுன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இல்லை வீடு வாகனம் வாங்குறது, கடனுடன் வாங்கியாச்சும் வீடு வாங்கணும் வாங்குறது, ஏதோ செலவு மொத்தத்தில் வாகனம் மாற்றலாம், வாகனம் வாங்கலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேர் பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? செலவு பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு மனசு வராது. அவங்களுக்கு தான் தேவையில்லாமல் மருத்துவ செலவு, இங்கே பிஸ்னஸில் போடுவாங்க, கூட்டு சேருவாங்க, பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க. இதெல்லாமே இந்த 7.5 சனியில் நடக்கும். இப்போ 2023 செலவு மேலே செலவு, நிறைய நஷ்டத்தை தான் மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதம் பாருங்கள், ராசியில் இருக்கிற ராகு வந்து ஆசைவார்த்தை காமிச்சு மோசம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். யாரையும் நம்பாமல் இருங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு தான். முயற்சி பண்ணுவீங்க, அதில் சக்ஸஸ் தான், உங்களுக்கு சந்தேகமே கிடையாது. சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பணப்பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கார், நல்லா ஒரு நிலைமையில் இருக்கார். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல விஷயந்தான். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். பணம் வரும். சரிங்களா? பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் நல்லாவே போகும். ஒரு பக்கம் செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுக்குண்டான வருமானம், இன்கம் உங்களுக்கு வரதான் செய்யும். சரிங்களா? நல்லாயிருக்கு. உங்களுக்கு புதன் வந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துலேருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் திருமணம் நடக்காமல் இருக்குது. ஒரு சில பேர் மீனராசி நேயர்கள் போன அந்த 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் திருமணம் நடக்காமல் இருக்குது. இந்த மாதம் திருமணத்துக்கான ஒரு மாதம் சொல்லலாம். நல்ல வரன் தேடி வரும். நல்ல வரன், இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல வரன் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், பணப்பிரச்சனை அப்படி இப்படின்னு போயிட்டு தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் அது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். திருமணத்துக்கு உண்டான ஒரு மாதம்னு சொல்லிடலாம். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா அடுத்த வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனி ஸ்டார்ட் ஆகும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக முதலீடு போட வேண்டாம். அளவாக முதலீடு போட்டிங்கனாலே ஓரளவுக்கு வருமானம் வரும். அது வர்ற வருமானத்தை செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே இந்த 7.5 சனி பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்காது. சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன், அரசாங்கம் மூலமாக உதவி, அரசாங்க வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் மூலமாக கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மூலமாக சில வருமானம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு. சரிங்களா? தந்தை மூலமாக உதவி, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் அதிபதியும் நல்லா இருக்கார். அப்போ தந்தை மூலமாக உதவி கிடைக்கும், தந்தை மூலமாக நல்லது நடக்கிறது, தந்தை பூர்வீக சொத்து கைக்கு வருது, இந்த மாதிரி விஷயங்களும் மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமையும்.
12ஆம் இடத்துல சனி இருக்கார். வெளிநாடு போவீங்க. ஒரு சில பேர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் தனியாக இருப்பீங்க. உங்கள் குழந்தை இல்லை உங்கள் மனைவி விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கிறது, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைய விட்டு தனியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம் வெளிநாட்டுக்கு உண்டான மாதம் தான். வெளிநாட்டு பிரயாணமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். பணப்புழக்கம்னா பணம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி செலவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க, சார் வர்றதுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல, செலவு அப்படியே போயிட்டுருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? அடுத்த வருஷம் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர இந்த வருடம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். சுபவிரயங்கள் பண்ணுங்கள். 12ல் சனி இருந்தால் தேவையில்லாத பாவ விரயங்கள் கொடுப்பாரு. நீங்கள் சுபவிரயமாக மாற்றிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவு உங்களுக்கு வராது, ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா? ஒரு ராசிக்கு வந்து சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த மாதம் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள், வெளியூர் பிறந்த ஊருட்டு வெளியூர் வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து புதன் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லலாம். அது திருமணத்துக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு வந்து பாருங்கள், சூரியனும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு சின்ன சின்ன நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க முடியும். சமாளிப்பீங்க, எதையும் சமாளிக்கக்கூடிய மாதம் தான். ராசியில் இருக்கிற ராகு வந்து ஏமாற்ற பார்ப்பார் உங்களை. சரிங்களா? யார் மூலமாக, அது அந்நிய நபர்கள் மூலமாக உங்களை ஏமாற்ற பார்ப்பார். அதனால் யாரையும் நம்பாதீங்க. புதிய அவங்களோட நட்பு கிடைக்கும். யாரையும் அடுத்தவங்களை நம்பாமல் இருந்தீங்கனாலே இந்த மாதத்தை சமாளிக்க முடியும். பணப்புழக்கம் இருக்குங்க, பணப்புழக்கம் இருக்கும், பணம் வரும், அதுக்குண்டான செலவும் இருக்கும், பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி பெரிய பாதிப்போ அந்த மாதிரி பெரிய கஷ்டங்களோ பெரிய விரயங்களோ அந்த மாதிரிலாம் இருக்காது. கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா? செலவு கண்ட்ரோலில் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இப்போ பணம் வர்றதுக்கு அதுக்குண்டான செலவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மீனராசிக்காரங்களும் 1.5 வருஷமாக செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதம் சமாளிப்பீங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பெரிய கண்டங்களோ கஷ்டங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் வராது. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு இந்த மாதிரிலாம் செக் பண்ணிக்கோங்க. எப்போ வேலை கிடைக்கும், எப்போ தொழில் ஆரம்பிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், இல்லை கடைசி வரைக்கும் நீங்கள் வேலைக்கு தான் போகணுமா, லைஃப்பில் எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ சம்பாதிப்பீங்க, எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ சாதிச்சு காமிக்க போகிறீங்க. சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு சில பேர் தலை குமிஞ்சு நின்றுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் லைஃப் எப்படி இருக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இதை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் 100% 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.